ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் ஸ்ட்ரெண்ட் இன்னைக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸும் இருக்குது. நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 230 தாண்டிடுச்சு. ஸோ நிஃப்டி 50 370 பாயிண்ட்ஸ் மேலே நெகட்டிவ்ல இருக்குது. 23,147 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகுது. சென்செக்ஸ் 75,989 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 1,425 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டி எடுத்து பார்க்கும்போது 50,817 பாயிண்ட்ஸில் இருக்குது பேங்க் நிஃப்டி. 747 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி எடுத்து பார்க்கும்போது இன்னைக்கு இண்டஸ்இண்ட் பேங்க் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸில் இருக்கிறாங்க. இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து நம்ம கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதில் அவங்க ஐசிஐசிஐ பேங்க், ஃபெடரல் பேங்க் கூட ஒரு பார்ட்னர்ஷிப், விச் மீன்ஸ் லிக்விடிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வேண்டி பார்ட்னர்ஷிப் இந்த கார்பரேட் லோன்ஸ் வந்து ஒரு 10,000 கோடி வேல்யூக்கு வந்து போடுறாங்க. அந்த பேஸில் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. இன்னைக்கு 689 ரூபா வரைக்கும் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ 681 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 5% பாசிட்டிவ்ல இருக்குது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 4% அப், 56.87 காசில் ட்ரேட் ஆகுது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 4% பாசிட்டிவ்ல இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ, ஆக்சிஸ், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இவங்க எல்லாமே அவங்களோட கிரெடிட் கார்ட்ஸுக்கான அந்த ரிவார்ட்ஸு, பெர்க்ஸு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸு, பெர்க்ஸ் இதெல்லாமே வந்து குறைக்க போகிறாங்க, அதாவது ரிடக்ஷன் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து ரிமூவ் பண்ணுறாங்க. குறிப்பாட்டு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், எஸ்பிஐ, ஆக்சிஸ் அவங்களோட சில கிரெடிட் கார்ட்ஸை சொல்கிறாங்க. இதில் வந்து எஸ்பிஐ கிரெடிட் கார்டு பார்க்கும்போது அவங்க ஸ்பெசிஃபிக் டிரான்சாக்ஷனுக்கு வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே ரிடக்ஷன் பண்ணுறாங்க. எஸ்பிஐ ஏர் இந்தியா கார்ட்ஸுக்கு வந்து இதை பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆக்சிஸ் பேங்க் வந்து விஸ்தாரா கிரெடிட் கார்ட்ஸுக்கு வந்து மேஜர் பெனிஃபிட்டை ரிமூவ் பண்ணுறாங்க. அடுத்தது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து அவங்களோட கிளப் விஸ்தாரா கிரெடிட் கார்டுக்கு வந்து இதை பண்ணுறாங்க, அதாவது ரிவார்ட்ஸ் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து ஆக்டிவ் வருது. ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேங்க்ஸ் கொடுத்த அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கனரா பேங்க் அவங்க ஒரு 1.5% பாசிட்டிவ்ல இருக்கு. இது போக எல்லா பேங்குமே நெகட்டிவ்ல தான் இருக்கு. பஞ்சாப் நேஷனல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஃபெடரல் பேங்க், யூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இது எல்லாமே ஒரு ஃபிளாட் நெகட்டிவ் ட்ரெண்ட்ல ட்ரேட் ஆகுது. இது போக கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இது எல்லாமே வந்து நெகட்டிவ்ல இருக்கு. 1% to 3% நெகட்டிவ்ல இருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் 3% நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைக்கிறாங்க போல. ஸோ 40 பேசிஸ் பாயிண்ட் கிட்ட குறைச்சிருக்கிறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து இன்னையிலேருந்தே நடைமுறைக்கு வருதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் மெச்சூரிங் வந்து 18 மாதத்துலேருந்து 21 மாதத்துக்குள்ள இருக்க அந்த மெச்சூரிங் பீரியடுக்கு 7.25% வரைக்கும் மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. அது போக அவங்க எப்படி ஸ்லாஷ் பண்ணியிருக்காங்கன்னா 2 வருஷம் 11 months விச் மீன்ஸ் 35 months, அடுத்தது 4 வருஷம் 7 months 55 months. இதுக்கு வந்து 35 பேசிஸ் பாயிண்ட் டு 40 பேசிஸ் பாயிண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுவும் வந்து 11 நடைமுறைக்கு வருது. இது எல்லாமே ஹெச்டிஎஃப்சி பேங்க்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்மா ஸ்டாக்ஸ் இது வந்து எக்ஸ்பெக்டட் தான். மோஸ்ட் ஆஃப் த ஃபார்மா ஸ்டாக்ஸும் இன்னைக்கு 4%, 3% நெகட்டிவ்ல இருக்கு. டிவிஸ் லெபார்டரிஸ் 4% அவுட்டு, லூபின் 3% அவுட்டு, சன் ஃபார்மா 2% அவுட்டு, கிளென்மார்க் ஃபார்மா 2% அவுட்டு, ஆரோபிண்டோ ஃபார்மா, பயோகான் இதெல்லாமே நெகட்டிவ்ல இருக்கு. இதில் வந்து ரெட்டிஸ் வந்து ஒரு ஃபிளாட் பாசிட்டிவ்ல இருந்தாங்க. 1,137 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. அவங்க 1,164 ரூபா சம்திங் போச்சு. சிப்லா ஒரு ஃபிளாட் பாசிட்டிவ்ல இருக்கு. நாட்கோ ஃபார்மா ஒரு ஃபிளாட் பாசிட்டிவ்ல இருக்கு. அடி எங்கே விழுந்திருக்குன்னா சன் ஃபார்மாவில் விழுந்திருக்குது. டிவிஸ் லேப், லூபின் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 3% நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகுது. ஃபார்மா ஸ்டாக்ஸும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நெகட்டிவ்ல தான் இருக்குது. பட் சம் ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவ்ல இருக்குது. ஐடி ஸ்டாக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்எல் டெக்னாலஜிஸ் 3% தர்மாடி, இன்ஃபோசிஸ் 3% காலி, டிசிஎஸ் 1.5% காலி, டெக் மஹிந்திரா 1.5%, விப்ரோ வந்து ஒரு ஃபிளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஐடி ஸ்டாக்ஸ்லேயும் மரணாடி. ஸ்டாக்ஸ் செக்டார் வைஸ் பார்க்கும்போது பிஎஸ்சி பேங்க், இன்ஃப்ரா, எனர்ஜி, பிஎஸ்சி, பேங்கிங், ஆட்டோ சர்வீஸ் இது எல்லாமே பாசிட்டிவ்ல இருந்துச்சு. மெட்டல், சிமெண்ட், ரியாலிட்டி, கன்சியூமர் ஃபினான்ஸ், ஃபார்மா டெக்னாலஜி இது எல்லாமே நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ ஃபார்மா செக்டார் அண்ட் டெக்னாலஜி செக்டார் தர்மாடி வாங்கியிருக்கு மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா குழுமத்தோட அந்த ட்ரெண்ட் ஷேர் இன்னைக்கு புஷ்னு 5% பாசிட்டிவ். 5,614 ரூபா வரைக்கும் போச்சு. இப்போ 5,569 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க 1000 லார்ஜ் பாக்ஸ் ஃபேஷன் ஸ்டோர் வந்து ஆப்ரேட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 248 அந்த லார்ஜ் பாக்ஸ் ஃபேஷன் ஸ்டோர், அதில் வந்து வெஸ்ட் சைடில் 248, 757 ஸ்டுடியோ ஸ்டோர் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரீட்டைல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இவங்க ஃபிசிக்கலி மெயின்டைன் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 100 மில்லியன் கஸ்டமர் இருக்குது. 230 சிட்டிஸில் 100 மில்லியன் கஸ்டமர்ஸ் வச்சிருக்காங்க வெஸ்ட் சைட் அண்ட் ஸ்டுடியோ பிராண்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால மேக்யூரி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு வந்து கவரேஜ் கொடுக்குறாங்க. அவுட் பெர்ஃபார்ம் ரேட்டிங் 7,000 வரைக்கும் டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. இப்போ 5,571 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. 100 times மேலே பி ரேஷியோ இருக்குது. இது வந்து உங்களோட ஓன் ஒப்பீனியன். ட்ரெண்ட் இப்போதைக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. பட் ஆல்ரெடி கன்சிடர் பண்ணவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டாக் ட்ரெண்டு. லார்சன் அண்ட் டியூபோ வந்து ஒரு லார்ஜ் ஆர்டர் வந்து இந்தியாவில் நாங்கள் வின் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர்டர் வந்து ஒரு லார்ஜ் ஆர்டர் நாங்கள் வின் பண்ணியிருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க.
டொமஸ்டிக் மார்க்கெட்லேயும் வின் பண்ணியிருந்தாங்க, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் மார்க்கெட்லேயும் வின் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வோடஃபோன் ஐடியா புஷ்ஷுன்னு ஏற்றுனாங்க பாரு, ஒரு ஏற்று ₹8.56 இப்போ ₹8.09 ட்ரேட் ஆகுது. இது ஆக்சுவலி எக்ஸ்பெக்டட் தான், நான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். இவங்க சிட்டி வந்து 77% இது மேலே போகும், விச் மீன்ஸ் கவர்மெண்ட் இதில் அதிக அளவில் ஸ்டேக் கிட்டத்தட்ட 36,000 கோடி கிட்ட ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கைவசம் போயிருக்கு. அந்த பேஸில் வந்து நல்லா அன்றைக்கி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் 20% தாண்டி போச்சு. இப்போ 19% பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகுது. இது வந்து வோடஃபோன் ஐடியாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட். பட் எனக்கு தெரிஞ்சு இதில் எல்லாமே ரிஸ்க் தான் அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் டூ வீலர் சேல்ஸ் அப்டேட் எல்லாமே வந்திருக்கு. பஜாஜ் ஆட்டோ மார்ச்சில் 34,863 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. டிவிஎஸ் 30,453 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. தேர்ட் பிளேஸில் ஓலா இருக்கிறாங்க 23,430 யூனிட்ஸ். ஏத்தர் எனர்ஜி 15,446 யூனிட்ஸ். ஹீரோ மோட்டார் காப் 7,977 யூனிட்ஸ். கிரீவ்ஸ் எலக்ட்ரிக் 5,641 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. பிகாஸ் ஆட்டோ 2,591 யூனிட்ஸ். பர் எனர்ஜி 1,805 யூனிட்ஸ். ரிவால்ட் மோட்டார்ஸ் 1,395 யூனிட்ஸ். கைனடிக் கிரீன் வந்து 842 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ஸோ பொசிஷன் வைஸ் பார்க்கும்போது பஜாஜ் ஆட்டோ இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ், டிவிஎஸ் செகண்ட், ஓலா எலக்ட்ரிக் தேர்டு, ஏத்தர் 4, ஹீரோ மோட்டார் காப் 5வது பொசிஷனில் இருக்கிறாங்க. இதில் பஜாஜ் ஆட்டோ வந்து ஃபினான்ஷியல் 25ல் மட்டுமே 2,30,761 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. 116% இயர் ஆன் இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் ஷேர் ஃபினான்ஷியல் 24ல் 11% இருந்தது, இப்போ 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிவிஎஸ் மோட்டார் காப்புக்கு நீங்கள் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் 25ல் 2,37,551 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. 30% இயர் ஆன் இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் ஷேர் 21 இருக்கு. ஃபினான்ஷியல் 24ல் 19 இப்போ 21 இருக்கு. ஓலா எலக்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஷேர் 35 இருந்தது, இப்போ 30% குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் 25ல் நான் சொல்கிறது 3,44,004 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ஏத்தர் எனர்ஜி 1,30,913 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில். மார்க்கெட் ஷேர் 11.50% இருந்தது ஃபினான்ஷியல் 24ல், இப்போ 11.39% குறைஞ்சிருக்கு. ஹீரோ மோட்டார் காப் வந்து 7,977 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ஸோ இந்த மார்ச்சில் ஃபினான்ஷியல் 25ல் 48,668 யூனிட்ஸ், 175% இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் ஷேர் ஃபினான்ஷியல் 24ல் 2% இருந்தது, இப்போ 4% அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ரேஸில் எனக்கு தெரிஞ்சு ஹீரோ மோட்டார் காப் நெக்ஸ்ட் இயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓலாவெல்லாம் பின்னுக்கு தள்ளி முன்ன வந்துருவாங்கன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இன்றைக்கி மார்க்கெட் தர்மடி வாங்குறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரம்போட ரெசிப்ரோக்கல் டேரிஃப், அடுத்தது இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் வந்து ஒரு 1.5% மேலே போயிருக்கு. அடுத்தது ரிசெஷன் ரிஸ்க் யூஎஸில் இருக்குது அப்படிங்கிற பேசிஸில் வந்து அடிச்சிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸோட செல்லிங்கும் மார்க்கெட்டில் வந்து அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா 2-3 நாள் வாங்கியிருந்தாங்க மார்க்கெட்டில், இப்போ எனக்கு தெரிஞ்சு நெட் செல்லஸாக மாறிட்டாங்க போல் எஃப்ஐஎஸ். நெக்ஸ்ட் ரைட்ஸ், இவங்களுக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு 312 கோடி ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட். அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 3% பாசிட்டிவ்ல இருக்குது, 230 ரூபா சம்திங்கில் ட்ரேட் ஆகுது. இது ரைட்ஸ் லிமிட்டடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஈச்சர் மோட்டார்ஸ், அவங்களோட சேல்ஸ் வந்து 1 மில்லியன் வெஹிக்கிள்ஸ் வந்து இந்த ஃபினான்ஷியல் 26ல் வந்து விற்றுருக்காங்க. 10,09,900 யூனிட்ஸ் நாங்கள் விற்றுருக்கிறோம். ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்ணும்போது 11% அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓவரால் சேல்ஸ் இந்த மார்ச்சில் பார்க்கும்போது, அதாவது மார்ச் எண்டு வரைக்கும் பார்க்கும்போது 1.01 lakh யூனிட்ஸ் வந்து நாங்கள் விற்றுருக்கிறோம். 34% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து 33% அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. மார்ச்சில் 88,050 யூனிட்ஸ் வந்து டொமஸ்டிக்கில் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ சொல்கிறது மார்ச்சில். எக்ஸ்போர்ட் வந்து 36% அதிகரிச்சிருக்கு. 12,971 யூனிட்ஸ் வந்து மார்ச்சில் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறோன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபுல் இயர் நீ பார்க்கும்போது இவங்களோட டொமஸ்டிக் சேல்ஸ் 8% அதிகரிச்சிருக்குது, 9 lakh யூனிட்ஸு. 1,00,000 யூனிட்ஸ் வந்து 1,00,000 யூனிட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. 37% வந்து இயர் ஆன் இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதில் 100-350 5,00,000 யூனிட்ஸ் விற்றுருக்குன்னு சொல்கிறாங்க. சூப்பர் மீட்ரோ 650 50,000 யூனிட்ஸ் விற்றுருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஈச்சர் மோட்டார்ஸ் கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட்டு. ரேமண்ட் வந்து ஒரு ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் வந்து ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் சம்மந்தமாட்டு போட்டிருக்காங்க. 5,000 கோடி ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் வாடலா மும்பை அந்த ஏரியாவில் தான் போட்டிருக்காங்க. ஸோ ஓவர்லாட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10X ரியாலிட்டி ஈஸ்ட் லிமிடெட் அவங்க மூலமாக தான் போட்டிருக்காங்க. இது ரேமண்ட் லிமிடெடோட ஒன் ஆஃப் த சப்சிடரியாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா குழுமம் கொடுத்த அப்டேட்டு. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து எங்களோட பேப்பர் அண்ட் பல்ப் பிஸ்னஸ் வந்து ஐடிசிட்ட 3,498 கோடிக்கு விற்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. செஞ்சுரி பல்ப் அண்ட் பேப்பரை வந்து ஒரு ஸ்லம் சேல் மூலமாட்டு பண்ணுறாங்க. இது எங்கே இருக்குன்னா உத்தரகாண்ட் லால்குவன் அந்த ஏரியாவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஐடிசிட்ட வந்து இதை டைல்யூட் பண்ணுறாங்க. ஸோ 9 months ஆஃப் ஃபினான்ஷியல் 25ல் இந்த பல்ப் அண்ட் பேப்பர் பிஸ்னஸோட ரெவன்யூனி பார்த்தீங்கன்னா 2,382 கோடி, கிட்டத்தட்ட ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்ணும்போது 5.34% டவுன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து இவங்களுக்கு ப்ரெஷர் பண்ணுற பிஸ்னஸாக இருந்ததுனால ஐடிசியை வந்து டைல்யூட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த ஐடிசி வந்து இந்த பிஸ்னஸை வந்து அக்யூசிஷன் பண்ணுறாங்க. ரவுண்டாக சொல்லணும்னா 3,500 கோடி. இது வந்து கேஷ் ஃப்ரீ டெட் ஃப்ரீ பேசிஸில் இருக்கிறதுனால
க்ளோஸ் கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இதை கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இந்த செஞ்சுரி பல்ப் அண்ட் பேப்பர் வந்து இன்ஸ்டால் கெப்பாசிட்டி 4.8 மில்லியன் டன்ஸ் பர் ஆனம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐடிசியோட பேப்பர் கெப்பாசிட்டி 60% இன்க்ரீஸ் ஆகும். இது மூலமாட்டு 8 lakh மில்லியன் டன்ஸ் பர் ஆனம் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். 8 lakh மில்லியன் டன்ஸ் பர் ஆனத்தில் இருக்கதை 12.8 மில்லியன் டன்ஸ் பர் ஆனம் மாட்டு வந்து 12.8 lakh மில்லியன் டன்ஸ் பர் ஆனம் மாட்டு இன்க்ரீஸ் ஆகும். டிசம்பர் குவார்ட்டரில் ஐடிசியோட பேப்பர் பிஸ்னஸ் கான்ட்ரிபியூட் பண்ணது 17,052 அவங்களோட ஓவரால் ரெவன்யூ 17,052 கோடி. அதில் 12.6% வந்து ஐடிசியோட பேப்பர் பிஸ்னஸே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குது. இப்போ இந்த செஞ்சுரி பேப்பர் அண்ட் பேப்பர் பல்போட ரெவன்யூ ஃபினான்ஷியல் 24 நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன். அது வந்து ஃபினான்ஷியல் 24 3,375 கோடியாக இருந்துச்சு. பட் 25 வந்து அது குறைஞ்சிருந்துச்சு, 2,000 சம்திங் கோடியில் குறைஞ்சிருந்துச்சு. ஸோ இந்த கன்சிடரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 7 monthsல இந்த டீல் வந்து கம்ப்ளீட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இது ஐடிசிக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக தான் இருக்குது இந்த பேப்பர் பிஸ்னஸை. அதாவது நெக்ஸ்ட் 7 monthsல நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் இந்த டிரான்சாக்ஷன் சொல்கிறாங்க. ஸோ ஐடிசியோட பேப்பர் பிஸ்னஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஸோ ஓவரால் இது வந்து ஐடிசி கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஐடிசியில் என்னோட ஒப்பீனியன் என்னென்னா ஸ்லோவாக யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன். ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து நான் இப்போதைக்கு அவாய்ட் தான் பண்ணுறேன். ஹெச்எல் டெக்னாலஜிஸ் வந்து யூஎஸில் ஒரு சப்சிடியை லான்ச் பண்ணுறாங்க. அது மூலமாட்டு பப்ளிக் செக்டார் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு வேண்டி தான் ஸ்டேட் அண்ட் லோக்கல் கவர்மெண்ட் எஜுகேஷன் ஆர்கனைசேஷன் அவங்களோட வந்து மூலமாட்டு ஒரு சப்சிடி போட்டு ஃபெடரல் சிவிலியன் அண்ட் டிஃபென்ஸ் ஏஜென்சிஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு வேண்டி நாங்கள் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. இது ஹெச்எல் டெக்னாலஜிஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த யூகோ பேங்க் அது ஒரு 11%, 12% காலி. அடுத்தது வந்து இந்த பஞ்சாப் சிந்த் பேங்க் அதோட ஸ்டாக் வந்து 20% விழுந்திருக்கு. 34.86 ட்ரேட் ஆகுது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த QIP மூலமாட்டு ஃப்ரைடே நாங்கள் ஒரு 1,219 கோடி ஷேர் செல் பண்ணி ரைஸ் பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா அந்த 2 ஸ்டாக்குமே போட்டு மிதின்னு மிதிச்சிருக்காங்க இன்னைக்கு மார்க்கெட்டில். L&T டெக்னாலஜி சர்வீஸ் வந்து ஒரு 50 மில்லியன் யூரோ டீல் வந்து போட்டிருக்காங்க. யூரோப்பியன் ஆட்டோமோட்டிவ் OEM கம்பெனி கூட தான் அதை போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வெஹிக்கிள்ஸுக்கு சாஃப்ட்வேர் பிளாட்ஃபார்ம் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு வேண்டியது அப்கமிங் மாடல் வெஹிக்கிள்ஸுக்கு வந்து சாஃப்ட்வேர் மாடல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு வேண்டி தான் அந்த யூரோப்பியன் ஆட்டோமோட்டிவ் OEM கம்பெனி கூட வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. OEMனா ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி கூட போட்டிருக்காங்க. 50 மில்லியன் யூரோ வேல்யூ உள்ள டீலு. நெக்ஸ்ட் ஹெச்எல் டெக்னாலஜிஸும் சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப் ப்ரோக்ராமில் வராங்க. டிசைன் சொல்யூஷன் பார்ட்னர்ஷிப். இது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது செமிகண்டக்டர் இனோவேஷனை யூஸ் பண்ணுறாங்க. ஹெச்எல் டெக்னாலஜிஸோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சாம்சங்கோட அட்வான்ஸ் சிப் டெக்னாலஜி மூலமாட்டி இது ஒரு பார்ட்னர்ஷிப். அடுத்தது ஹெச்எல் டெக்னாலஜிஸ் வந்து ASIC டிசைன் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க இவங்களோட கட்டிங் எட்ஜிங் சிப்ஸுக்கு வேண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சாம்சங் வந்து இவங்களோட ஹெச்எல் இன்ஜினியர்ஸை வந்து ட்ரெயின் பண்ண இருக்கிறாங்க இந்த டர்ன்கி ப்ராஜெக்ட் சம்மந்தமாட்டு. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சிலிகான் இனோவேஷன் சம்மந்தமாட்டு தான் இவங்க வந்து இந்த குளோபல் சிப் டிமாண்டை மீட் பண்ணுறதுக்கு வேண்டி ஹெச்எல் டெக்னாலஜிஸும் சாம்சங்கும் கொலாபரேஷனில் வராங்கன்னு சொல்கிறாங்க. இது ஹெச்எல் டெக்னாலஜிஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் இது வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். 4,444 ரூபா வரைக்கும் போச்சு. 4,231 ட்ரேட் ஆகுது. இவங்களுக்கு 67,000 கோடி ஒர்த் ஆஃப் 62,000 கோடி ஒர்த் ஆஃப் டீலு. அது வந்து பார்த்தீங்கன்னா 156 லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்ஸ் இந்தியன் ஆர்மிக்கும் சரி இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கும் அவங்க பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆர்டர் வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்குது. இந்த ஸ்டாக் வந்து 30% வரைக்கும் மேலே போகும்னு சொன்னாங்க ப்ரோக்கரேஜஸ் ஃபார்ம்ஸு. இன்றைக்கு வந்து ஒரு 3.5% பாசிட்டிவ் ட்ரெண்ட் தான் போயிருக்குது. நெக்ஸ்ட் லியோ பூரி வந்து டாடா சன்ஸோட இண்டிபெண்டன்ட் டைரக்டராக இருந்தார். அவர் வந்து இப்போ ஸ்டெப் டவுன் ஆகிறாரு அப்படின்னு சொல்லி அதாவது அதுலேருந்து வெளியே வராருன்னு சொல்கிறாங்க டாடா சன்ஸோட போர்டில் இருந்து. இது லியோ பூரி கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓலெக்ட்ரிக்கோட மார்ச் சேல்ஸ் அப்டேட்னு பார்க்கும்போது 23,430 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ஸோ ஃபெப்ரவரியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு போல். ஸோ மேசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் வந்து April 8 போர்ட் மீட்டிங் இருக்குது. செகண்ட் இன்ட்ரீம் டிவிடெண்ட் கொடுக்கறது சம்மந்தமாட்டு இது மேசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் கொடுத்த அப்டேட்டு. எஸ்கார்ட்ஸ் கிபுட்டாவோட மார்ச் சேல்ஸ் அப்டேட் சொல்கிறாங்க. 11,374 யூனிட்ஸ் டோட்டல் டிராக்டர் சேல்ஸு. எக்ஸ்போர்ட் வந்து 599 டிராக்டர் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. டிராக்டர் சேல்ஸ் வந்து 15%, இந்த எக்ஸ்போர்ட் டிராக்டர் சேல்ஸ் வந்து 12% அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ONGC, ஆயில் இந்தியா, கெயிலு, இந்திரபிரதாசா கேஸ் லிமிடெட், மகாநகர் கேஸ் லிமிடெட் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரோக்கரேஜஸ் எல்லாமே சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த APM அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ரைஸ் மெக்கானிசம் வந்து டேரிஃப் ஹைக் ஆகிருக்குது. இந்த APM கேஸ் ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெர் MMBTUக்கு வந்து April to September இந்த வருஷத்தில் $6.75 per MMBTUக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பயனடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஸ்டாக்ஸ் எல்லாமே பயனடையும். ஆனால் எந்த கம்பெனிஸுக்கு இது நெகட்டிவ் அப்டேட்டாக மாறும்னா இது இந்த நேச்சுரல் கேஸை இன்புட்டாக யூஸ் பண்ணுற ஃபெர்டிலைசர் கம்பெனிஸ், நெக்ஸ்ட் வந்து பவர் ஜென்ரேஷன் கம்பெனிஸ் இவங்க எல்லாமே காஸ்ட் இன்க்ரீஸ் ஆனதுனால இவங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி அஃபெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ பட் இந்த கம்பெனிஸுக்கு எல்லாமே நேச்சுரல் கேஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனிக்கெல்லாம் பாசிட்டிவ். அதை
அவங்களோட ஃபெர்டிலைசர் பவர் ஜென்ரேஷன் கம்பெனி இன்புட்டாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகி அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டாடா ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2500 கோடி வந்து ரைட் இஷ்யூ மூலமாட்டு நாங்கள் ரைஸ் பண்ண போகிறோம். 163 ரூபா ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து 158 ரூபான்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூலமாட்டு அதுக்கு வேல்யூஷன் அவங்க எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா 6700 கோடி வேல்யூஷன் இந்த ரைட் இஷ்யூ மூலமாட்டு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. இது வந்து டாடா சன்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.